வெறும் 25,000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நீங்க புக் பண்ணாலே போதும். 70% லோன் பண்ணிட்டு தாராளமா உங்களுக்கான ஒரு இடத்தை இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். பைக் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க மக்களே. அது மட்டும் போதுமா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. மக்களே, நீங்க திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான இடம் தேடி இருக்கீங்களா? நம்ம சைட்டு சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா எல்லா லேண்ட்மார்க்குமே இருக்கு மகளே. இது வந்து திருச்சி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரதுனால உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு மக்களே. பக்கத்துல காவிரி ஆறு ஓடுது இல்லையா? காவிரி ஆறு ஓடுறதுனால இங்க நிலத்தடி நீரே வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 30 to 50 ஃபீட்ல ஈஸியா கிடைச்சிருது மக்களே. மக்களே, நீங்க திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான இடம் தேடி இருக்கீங்களா? நம்ம சைட்டு சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா எல்லா லேண்ட்மார்க்குமே இருக்கு மகளே. வலது சைடு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ காமிங்க ப்ரோ, அப்படியே ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியும். லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மலக்கோட்டை கோபுரம் தெரியும். நம்ம கரெக்டா எங்க இருக்கோம் அப்படின்னா திருச்சியில திண்ணை நகர் என்ற அருமையான ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். நம்ம சைட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே திருச்சி டு கரூர் பைபாஸ்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா கலைஞர் அறிவாலயம் தாண்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வரும். அது லெஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ட்ராக் வரும். அந்த ரோட்ல ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் என்ற ஒரு அருமையான சைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மக்களே. இதுக்கு இன்னொரு வழியாகவும் வரலாம். தில்லை நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வழியா வந்தீங்கன்னா அண்ணாமலை நகர் எக்ஸ்டென்ஷன் என்ற ஒரு அருமையான இடத்துல தான் நம்ம கிருஷ்ணா நகர் என்ற ஒரு அருமையான சைட் அமைச்சிருக்காங்க மக்களே. ஒரு விஷயம் சொல்லலாம், என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி மத்தியில் கிடைக்குது அப்படின்னா தயவுசெய்து கிராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சரியான சைட்டாக இருக்கும் மக்களே. நம்ம சைடுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் பார்க்குங்க, சரிங்களா? லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசி ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுங்க. உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எதுக்குமே பஞ்சம் உள்ள காலேஜாக இருக்கட்டும், சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது, ஸ்கூலுக்கு எதுக்குமே பஞ்சம் இல்லை. நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர்ல அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 160 பிளாட்ஸ், 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு எல்லா திசையிலுமே அவ்வளோ இருக்கு. ஜஸ்ட் சுற்றி பாருங்களேன், சூப்பராக அழகாக கல்வெட்டு பதிச்சு அழகாக சதுரம் சதுரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழகாக பிரித்து வச்சிருக்காங்க. மிடில் கிளாஸ் எல்லாருமே வாங்குற மாதிரி எல்லா திசையிலுமே அவைலபிளாக இருக்குது. அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். கார்னர் பிளாட்ஸாக இருக்கட்டும், சவுத்தாக இருக்கட்டும், நார்த்தாக இருக்கட்டும், எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. யோசிக்காதீங்க. தில்லை நகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி விலை வந்து 10,000க்கு மேலே தான் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திண்ணை நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வந்தீங்க அப்படின்னா அண்ணாமலை நகர் எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம இருக்கோம். வெறுமனே சதுரடி 5,500 ரூபாய்க்கு கொடுக்காம மக்கள். இதுக்கு நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியதான். வெறும் 25,000 டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணாலே போதும். 70% லோன் பண்ணிட்டு தாராளமாக உங்களுக்கான ஒரு இடத்த இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிருஷ்ணா நகரில் என்னென்ன வசதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்கும்போது தெரியும். நின்று இருக்க தார் ரோடு 40 அடியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 33 அடி 30 அடி ரோடு தார் ரோடு. சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ரோ காமிங்க ப்ரோ, ஃபுல்லாக ஈபி, சரிங்களா? சைடை சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சோர் எழுப்பிட்டாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அழகழகாக கல், நல்ல பெரிய கல்லை வச்சு உங்கள் ஒவ்வொரு பிளாட்டுமே இண்டிவிஜுவல் நல்லா தெரிகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ட்ரீ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்குது. இங்கே பக்கத்தில் காவிரி ஆறு ஓடுது இல்லையா? காவிரி ஆறு ஓடுறதுனால இங்கே நிலத்தடி நீரே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 30 to 50 ஃபீட்ல ஈஸியாக கிடைச்சிருது மக்களே. ப்ரோ அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிக்கலாம். ட்ரெயின் போது பாருங்க. ஓப்பனாக சொல்ல போனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது சொன்னனால உங்களுக்கு யாருமே வந்து ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. ஏன்னா நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்ற ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் போய் நம்ம சென்னைக்கு போகுதுங்க. ஸோ இங்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தில்லை நகராக இருக்கட்டும், பின்னாடி சத்திரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும், திருவாடை கோயிலாக இருக்கட்டும், எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கூலு காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூலாக இருக்கட்டும், சென்ட் ஜோசப் காலேஜாக இருக்கட்டும், பக்கத்துலேயே இருக்குங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன வேணும் சொல்லவே தேவையில்லை. திருச்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, சத்திரம் பஸ் ஸ்டாண்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி சொல்லவே தேவையில்லை. இது வந்து திருச்சி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரதுனால உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு மக்களே. ஸோ இவ்வளோ கனெக்டிவிட்டிக்கு பக்கத்தில் இவ்வளோ அருமையான ஒரு இடம் கொடுத்து ஆஃபர் கொடுக்காம இருந்தால் எப்படிங்க, சரிங்களா? புக் பண்ணுற ஃபர்ஸ்ட் 10 நபருக்கு பைக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களே. அது மட்டும் போதுமா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 5,500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. நீ யோசிச்சுக்கணும் மக்களே. ஸோ உடனே ஸ்க்ரீன் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரடியாக வாங்க, சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே வந்தாலே வந்து நான் சொன்ன எல்லா லேண்ட்மார்க்குமே சுற்றி பார்த்துக்கலாம், சரிங்களா? அந்தளவுக்கு அழகாக ரீச்சபிள் இடத்துல மெயினான இடத்துல நம்ம சைட் இருக்குது. இன்னொன்று சொல்ல போகிறதுக்கு இந்த சைட்டுக்கு நம்ம அப்படியே என்னோட ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உறையூர் இருக்குங்க, சரிங்களா? ஸோ உறையூரில் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர் ஒரு பெரிய ஏரியா திருச்சியில். அதே மாதிரி இங்கே தில்லை நகர், பின்னாடி சத்திரம், இந்த சைடு ஸ்ரீரங்கம், அப்படி பேர்ட்ஸ் பார்க், அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இருக்குது.
நீங்கள் வரும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதை தாண்டி நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடு 2 வீடு 3 வீடு பெரிய பெரிய வீடுகளை எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே மணல் கொட்டி வச்சு ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ உடனே ஸ்க்ரீன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நேராக சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் காத்திருக்கு, எல்லா திசையிலுமே காத்திருக்கு. வெறும் 25,000 டோக்கன்ஸ் கொண்டு வாங்க, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், இ-பைக் ஃப்ரீ. நல்ல ஒரு இடத்த புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம்.